சர்க்கம் 40. சகரபுத்திரர் 60,000 கபில முனியிடத்து அபச்சாரப்பட்டு நீராகியதை கூறுதல். ராமா, பிறகு பிரம்மதேவன் தேவர்களை நோக்கி, இத்தரணி முழுவதும் மகாவிஷ்ணுவுக்கு அதீனமாய் இருக்கின்றது. அம்மகானுபாவன் கபிலாவதாரம் செய்து இப்பூமி சக்கரத்தை தரித்து கொண்டிருக்கின்றனன். ஆகையால் சகர மகாராஜனுடைய குமாரர்கள் பூமியை கொத்தி கொண்டு உள்ளே புகுவார்களாயின் அக்கபில மகாதேவனுடைய கோபாக்னியால் கொளுத்தப்பட்டு நீராக போகின்றனர். இவர்கள் வெகு காலம் பிழைத்திராமல் சீக்கிரத்திலேயே மாளப்போகின்றனர் என்பது முன்னமே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது என்று மொழிந்திட தேவர்கள் மனம் தேறி சென்றனர். அந்த சகரபுத்திரர்கள் பூமியை பிளந்து முழுதும் சுற்றி திரிந்து தேடியும் குதிரையை காணாமல் மீண்டு தகப்பனிடம் சென்று, நாங்கள் பூமியெல்லாம் சுற்றி திரிந்தும் பிளந்து தேடியும் அக்குதிரையாயினும் அதை திருடிக்கொண்டு போனவனாயினும் எங்களுக்கு புலப்படவில்லை. இன்னமும் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தக்க உபாயத்தை ஆலோசித்து சொல்ல வேண்டும் என்றனர். அதற்கு சகர சக்கரவர்த்தி மிகவும் கோபித்து கொண்டு, மீளவும் போய் பூமியை பிளந்து வெட்டுங்கள். குதிரையை கொண்டு போனவனை கண்டுபிடித்து காரியம் முடித்து கொண்டே நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று கட்டளையிட்டனர். உடனே அவர்கள் பாதாளத்தை நோக்கி வேகமாக சென்று மீளவும் பூமியை தோண்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கு பூமியை தாங்கிக் கொண்டிருக்கின்ற உருபாக்ஷம் என்னும் திக்கஜத்தை கண்டு பிரதட்சணம் செய்து மேன்மைப்படுத்தி பாதாள லோகத்தை பிளந்து கொண்டே சென்றனர். அண்ணனும் கிழக்கு திசையை பிளந்த பின்பு தெற்கு திசையை பிளக்கச் சென்றனர். அத்திசையிலும் மகாபத்மம் என்னும் யானையை கண்டு வலம் செய்துவிட்டு மேற்கு திசையை பிளந்தனர். அங்கும் சௌமனசம் என்னும் யானையை கண்டு வலம் வந்து க்ஷேமம் விசாரித்து விடைபெற்று கொண்டு பூமியை தோண்டிக்கொண்டே வடதிசைக்கு சென்று அங்கும் பத்ரம் என்னும் யானையை வலம் வந்து மேலும் பூமியை பிளந்து கொண்டே வடகிழக்கு திக்கை நோக்கி பயங்கரமான வேகத்துடன் பூமியை பிளந்து எரிந்து கொண்டே போகையில் அங்கு அனாதியாக கபிலாவதாரம் செய்து விளங்கி நிற்கின்ற வாசுதேவனையும் அத்தேவனருகில் புற்களை மேய்ந்து கொண்டிருக்கிற தங்கள் குதிரையையும் கண்டு அவ்வாசுதேவனையே குதிரையை திருடினவனாக நினைத்து கோபத்தினால் கண்கள் சிவந்து மண்வெட்டிகளையும் கலைப்பைகளையும் கற்களையும் மரங்களையும் எடுத்துக்கொண்டு அவரை அடிக்க எதிர்த்தோடி வந்து, எங்கள் யாக குதிரையை நீ என்றோ களவாடி கொண்டு போனவன். அடா அறிவு கெட்டவனே, இதோ சகரகுமாரர்களாகிய நாங்கள் இங்கு வந்திருப்பதாக தெரிந்து கொள்வாயாக என்றார்கள். அச்சொல்லை கேட்ட கபிலர் மிகவும் சீறி சிவந்து ஒரு ஹூங்காரம் செய்ய அந்த சகரபுத்திரர்கள் அனைவரும் அக்கபிலரது கோபாக்னியால் சாம்பர் குவியலாயினர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ